திருநாட்டை காக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு தமிழகத்தை RSS பிஜேபி மதவாத சனாதன சங் பரிவாரங்கள் வேட்டைக்காடாக மாற்றி வேட்டையாடி மாண்புமிக்க தமிழர்களுடைய மாண்புகளை பண்புகளை உயரிய கொள்கைகளை பல்லாயிரம் ஆண்டுகளாக வழிமுறையாக நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தினுடைய உயரிய அறநெறிகளை எல்லாம் மாய்த்து இங்கே மதவெறி ஆட்டத்தை தூண்டி தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய தந்தை பெரியார், பாபா சாஹேப் அம்பேத்கர், மார்க்ஸ் போன்ற புரட்சியாளர்கள் வழியிலே சுதந்திர இந்தியாவிலே ஒரு சமூக நீதி சமத்துவ சமூகம் இந்திய நாட்டிற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு புண்ணிய பூமியாக நிகழ்ந்து கொண்டிருக்கிற நமது தமிழகத்தை எப்படியாவது கைப்பற்றி இங்கு சங் பரிவாரத்தினுடைய ஆட்சியை நிறுவ வேண்டும் என்ற துடிப்பின் காரணமாகவே திருப்பரங்குன்றம் இன்றைக்கு முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இங்கே தோழர் வாரிசுநாதன் அவர்கள் தலைமையிலே நோக்க உரை வழக்கறிஞர் நன்றி திவான் அவர்களும் தொடக்க உரையாளர் தோழர் கீதா பாண்டியன் அவர்களும் நிகழ்த்த நடைபெற்றுக் கொண்டிருக்க பெருந்திரளாக மக்கள் மதவெறிக்கு எதிராக ஏதாவது ஒன்று செய்தாக வேண்டும் என்ற தீராத வேட்கையிலே தமிழர் படை ஒன்று இங்கே போர்ப்படையாக அணிதிரண்டிருக்கக்கூடிய சூழலிலே இந்த நிகழ்விலே பங்கேற்று எனக்கு முன்பாக பேசியிருக்கக்கூடிய அரசியல் கட்சி இயக்கங்கள், பல்வேறு மத தலைவர்கள், அதே போல எனக்கு முன்பாக இங்கே உரையாற்ற வரக்கூடிய அனைவருக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்து இங்கே பெருந்தலாக திரண்டிருக்கக்கூடிய என் உயிரினும் மேலான தமிழ் சமூக மக்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற மக்கள் விடுதலை கட்சியின் சார்பாக என் பணிவான வணக்கத்தை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள தாழ்மைப்படுகிறேன். இங்கே நான் பேச விளைகிற பொழுது அண்ணன் வெற்றி திவேன் அவர்கள் 2 வரிகளில் முடித்து விடுங்கள் என்று சொன்னார்கள். 2 வரிகளில் முடிப்பது என்று சொன்னால் நாம் திருப்பரங்குன்றம் மலையை அனைவரும் இப்பொழுதே ஒன்று திரண்டு போய் கைப்பற்ற வேண்டும் என்ற ஒற்றை வரியோடு நம்மால் முடிக்க முடியும். யார் இந்த கும்பல்? பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் இதை உணர்ந்துதான் சாதிய மனவாத சனாதனத்தை வேறெடுப்பதற்காகத்தான் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குகிறது. சமத்துவம், சகோதரத்துவம், ஜனநாயகம் என்ற வார்த்தைகளை அன்றைக்கே அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரைகளை எழுதி வைத்து சென்றிருக்கிறார் என்று சொன்னார் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள். இன்றைக்கு மத நல்லிணக்கத்தை திருப்பரங்குன்றம் மலையில் பாதுகாக்கக்கூடிய பிதாமகனாக இன்றைக்கு பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் இருக்கிறார். மதவாத சனாதன சக்திகள் இந்த பிஜேபி RSS கும்பல் மோடி தலைமையிலே ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து அவர்கள் செய்து கொண்டிருக்கிற விஷயங்களை நாம் இன்னும் ஒரு முறை எண்ணி பார்க்க வேண்டும். இஸ்லாமியர்களுக்கு எதிராக குடியுரிமை திருத்த சட்டம், மக்கள் தொகை கணக்கெடுப்பு, மக்கள் தொகை பதிவேடு, நாடு முழுவதும் சிறுபான்மை மக்கள், மத சிறுபான்மையினர், மொழி சிறுபான்மையினர், இன சிறுபான்மையினர், அதே போல் அடைக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்கள், பழங்குடியின மக்கள் உரிமையற்றவர்களாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே கொண்டு வரப்பட்டிருக்கிற பொது சிவில் சட்டம், அதே போல் அதை தொடர்ந்து இந்த நாடு பல 100 ஆண்டுகளுக்கு சங்கிகளின் கையிலே தான் இருக்க வேண்டும். RSS பிஜேபி சங் பரிவாரங்கள் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்ற ஒரு முயற்சியிலே இன்றைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று கொண்டு வரப்பட்ட முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. சமீபத்திலே கொண்டு வரப்பட்டிருக்கிற வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளின் நலத்திலும் தொடுக்கப்பட்டிருக்க ஒரு மிகவும் தாக்குதல் என்று நான் கருதுகிறேன். இப்படிப்பட்ட இந்த கும்பல் தான் இன்றைக்கு தமிழர்கள் தமிழ்நாடு என்று சொன்னார். இந்த மாநிலத்தை வீழ்த்தி விட்டார்.
சிறப்பாக தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்று கருதுகிறார்கள். இன்றைக்கு மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் RSS கும்பலுக்கும் இருக்கக்கூடிய ஒரே நெருக்கடி தமிழ்நாடு தான். குறிப்பாக நம்முடைய தமிழக முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு இந்த சங் பரிவார் கூட்டத்திற்கு ஒரு சிம்மமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் இன்றைக்கு தமிழ்நாட்டின் மீது அவர்கள் கொண்டு வருகிறார்கள் மும்மொழி கொள்கை. இந்தியை படித்தால்தான் இங்கே பள்ளிகளுக்கு நிதி கொடுப்போம் என்ற ஒரு நெருக்கடியை கொடுக்கிறார்கள். அதே போல் மும்மொழி கொள்கையை தொடர்ந்து இன்றைக்கு தொகுதி மறுசீரமைப்பு. தமிழ்நாட்டினுடைய தொகுதிகள் 39 என்பதை கிட்டத்தட்ட 8 தொகுதிகளை குறைத்து நாடாளுமன்ற தொகுதிகளை நம்மிடம் பறித்துக் கொள்வதற்கான சதி திட்டத்திலே இன்றைக்கு அவர்கள் செய்திருக்கக்கூடிய சதிகளை தான் தொகுதி மறுசீரமைப்பு என்பதாகும். ஆகவே இப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு திருப்பரங்குன்றத்தை கை வைக்கிறார்கள் என்று நாம் நினைக்க வேண்டாம். இஸ்லாமிய ஒரு கிறிஸ்தவர்கள் மீதும் அதேபோல் சைவ சமண மதத்தினர்கள் மீதும் பௌத்த மதத்தினர்கள் மீதும் இவர்கள் தொடுத்திருக்கக்கூடிய நெருக்கடிகள் என்பது வரலாற்றிலே இரத்த எழுத்துகளால் எழுதப்பட வேண்டிய சம்பவங்கள் நிறைய இருக்கிறது. ராமஜென்ம பூமி என்ற ஒன்றை தொடங்கி பாபர் மசூதியை இடித்தார்கள். அதே போல் இன்றைக்கு மதுராவிலே கிருஷ்ண ஜென்ம பூமி என்பதை கைப்பற்றுவதற்காக சதி திட்டத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கு திருப்பரங்குன்ற படை பார்ப்பனர்களுக்கு சொந்தமானது, இந்துக்களுக்கு சொந்தமானது என்று சொல்லவில்லை, அது பார்ப்பனர்களுக்கு சொந்தமானது என்று சொல்கிறார்கள். குறிப்பாக சொல்வேன், தமிழ்நாட்டில் 5 திணைகள் உண்டு. நான் வருகிற பொழுது கூட ஒரு அம்மையார் அவர்கள் இந்து மதத்தின் சார்பாக இங்கே பேசியவர்கள், சைவ சமயத்தின் சார்பாக பேசியவர்கள் கருவூரா பற்றி எடுத்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நான் இங்கே இந்த நோட்டீஸ் பின்பகுதியில் போட்டுள்ள ஒரு வரி தமிழ் மண்ணின் மூத்தமிழம், சங்க இலக்கியத்தின் சரித்திர களம், 2000 ஆண்டு பெருமை மிகுது திருப்பரங்குன்றம் என்று மலை என்று சொன்னார்கள். இங்க இருக்கிற எல்லாரை விட அந்த மலை எனக்கு மட்டும்தான் சொந்தமானது. யாரும் தப்பா எடுக்க கூடாது. முருகனுக்கு பெண் கொடுத்தவன் நான், தெய்வான எங்க பாட்டி. நான் மருதத்தினைக்குரியவன், தெய்வானையை கொடுத்தது நான். அந்த மலையில தான், அங்கதான் தெய்வானைக்கு கல்யாணம் ஆச்சு. அது எங்க தாத்தா வீடு. அங்க கிடா வெட்டலாமா வெட்டக்கூடாதுன்னு நான் சொல்லவே தவிர சங்கிகள் சொல்லக்கூடாது. அவர் முருகன் யாரு? பிரிஞ்சி திரைக்குரியவன். அவன் யார்? வேடுவன். முருகனே ஒரு வேடுவன் தான். அவன் தந்தை சிவன் கோவணத்தை கட்டி வந்தான். குறிஞ்சி திரைக்குரிய கடவுள் முருகன். அவனுடைய குலத்தொழிலே வேட்டையாடுவது என்று சங்க இலக்கியம் இன்றைக்கு குறிப்பிட்டிருக்கிறது. அவனே வேட்டையாட வந்தாடா. எடா வெட்டக்கூடாதுன்னு சொல்ற, முன்னாடி பசு யாராவது அதுதான் பசுவை இது பண்ணிட்டா சொல்லி மனுஷனை அடிச்சு கொண்ட கூட்டம் இன்னைக்கு ஆடு கோழி பலியிடக்கூடாதுன்னு வந்துருக்கிறான். இருக்கிற பாண்டி கோயில்ல ஒரு நாளைக்கு 500 கடை வெட்டிட்டு இருக்கான். கோயில் மூடுமா போலியே போய் மூடிடு. இருக்கிற மலைக்குளத்துல ஆடு கோழி பலிட்டு இருக்கிறான். போய் மூடிடு. மீனாட்சி அம்மன் 100 அடி தூரத்துல அந்த ஆனந்தா ஹோட்டல்ல தினம் நைட் 24 சிக்கன் 65 வாங்கி கொடுத்தான். மீனாட்சி பேசாம தான் இருக்கா. உடனே வருத்தம், என்ன வருத்தம்? அப்படிலாம் செய்திட முடியாது. ஆடு கோழி என்பது எங்கள் உணவு, மாடு என்பது எங்கள் உணவு. நாங்க எங்களுக்கு எங்க பசிக்குதோ அங்க வெட்டி சாப்பிடுவோம். வெட்டி சாப்பிடுறதுக்கு முன்னாடி கடவுளுக்கு ஒரு கைப்பிடி கொடுத்துட்டு நாங்க சாப்பிடுறோம். சிக்கத்தரும் சந்தரும் ஒண்ணுதான், 2 பேரும் வேற வேற கிடையாது. நான் அந்த சிக்கத்தர் பள்ளிவாசலுக்கு போயிருக்கிறேன். அந்த சிக்கத்தர் பள்ளிவாசலுக்கு முருகன் கோயிலுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்க. அது தனியா இருக்கு. அந்த உணவு சாப்பிடக்கூடாது என்று சொன்னால் நான் சொன்ன முருகராஜன் சிக்கந்தர் பாபாவுக்கு ஒரு கிடாவை நேர்ந்து விட்டு நான் போய் வெட்டி சாப்பிடுறது என்ன பண்ணுறேன்? என் இஸ்லாமிய சகோதரர்கள் கிடா வெட்டா நீ போச்சுக்குவேன். நான் சிக்கந்தர் பாபாவுக்கு நான் கிடா நினைக்கிறேன். நான் போய் வெட்டி சாப்பிடுறேன். எந்த சக்தி வருவது? நீங்க யாரும் வர வேண்டாம், வீட்டுக்கு போங்க. நான் ஒரே ஒரு ஆள் வர்றேன்.
பேசுறீங்க? எங்க வந்து பேசிருக்க? அவன் கூட்டம் போட்ட எச்சிராஜா கூட்டம் போட்ட 5000 பேர் திரண்டுறான். முன்கூட்டியே திட்டம் போட்டு ஆளை தட்டி அதுக்கு ஏதோ பெரிய ஆதரவு இருக்கிற மாதிரி ஒரு நாடகத்தை நடத்தி அதுக்கு நீதிமன்றம் இன்னைக்கு நாங்கள் சொல்றோம். ஏன் விட மாட்டேங்கிறேன்? ஏன் விட மாட்டேங்கிறேன்? அண்ணன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நான் சொல்லுவேன், நான் தம்பி தான் சொன்னேன், அண்ணன் இந்த கூட்டத்தை தெருவில் நடத்துறதுக்கு நீங்க அனுமதிக்கணும். அதுதானே சமூக நீதியினுடைய அர்த்தமாக இருக்க முடியும். நாங்க திரட்டுறோம் 20,000 பேர் சொன்னாரு அண்ணன் வெங்கடேசன் சொன்னாரு. 20 லட்சம் பேர் திரட்டிடுவோம் தமிழ்நாட்டில். சந்திக்க முடியாத RSS கும்பல் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, இவர்கள் இன்னைக்கு ஆடு சாப்பிடாத கோழி சாப்பிடாத இருக்கலாம். அம்மா ஜெயலலிதா அம்மையார் இங்கே ஒரு சட்டம் போட்டாங்க. எவ்வளவு நாள் நினைச்சு பாருங்க. ஆடி கோடி பறிக்கக்கூடாதுன்னு ஆட்சியவே தூக்கி எறிந்தது தமிழ்நாடு. எச்சிராஜா கும்பல் கைவர் போட கணவாய் வழியா வந்தவங்க. அசுவை மேல யாகம் நடத்துறவன். அசுவ மேல யாகம் என்ன தெரியுமா? குதிரையை வெட்டி யாகத்தில் போட்டு வெந்த கரியை தின்ற கூட்டம் இன்றைக்கு ஆடு வெட்டாத கோழி வெட்டாத. இந்த மலை எனக்கு சொந்தம் என்று சொன்னால் இந்த மலை முருகராஜனுக்கு சொந்தமானது, என் தாத்தனுக்கு சொந்தமானது, என் பாட்டிக்கு சொந்தமானது. சங்க இலக்கியத்தில் எல்லா தகவல்களும் இருக்குது. சமண மதம், சைவ மதம், வைணவ மதம் என்னுடையது. பார்ப்பன இந்து மதம் எங்கள் மதம் அல்ல, தமிழர் மதம் அல்ல, தமிழ்நாட்டின் மதம் அல்ல. எங்களுக்கும் இந்து மதத்திற்கும் எந்த உறவும் கிடையாது, ஒட்டும் கிடையாது, தொடர்பும் கிடையாது. ஆகவே திருப்பரங்குன்ற மலையிலே சிக்கந்தர் பள்ளிவாசலில் ஆடு கோழி பலியிடுவதை தமிழ் சமூகம் ஏற்கிறது. சிக்கந்தரை ஏற்கிறோம். திருப்பரங்குன்ற முருகனே சிக்கந்தராக இருக்கிறார் என்பதுதான் உண்மை. ஏனென்று சொன்னார், முருகன் எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாதோ, முருகனுடைய வாகனம் கெடாதான், ஆட்டு கெடாதான் அவருடைய வாகனம். அவருடைய கொடியிலே சேவல் இருக்கு. அன்னக்காவடி, அருள்காவடி, சேவல் காவடி, மயில் காவடி, எல்லா காவடியிலையும் கடைசிய காவடி மாமிசத்தை உண்பதுதான். அந்த காலத்தில் அது பேர் இடும்பட்டு பூசை. எத்தனை பேருக்கு தெரியுமா தெரியாது. முருகனுக்கு மாலை அணிந்து பாதயாத்திரை போயிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன், கறி எடுத்து சமைப்பார்கள். அதற்கு பேர் இடும்பன் பூசை. ஆகவே இடும்பனும் முருகனும் ஒன்றுதான், கண்டனும் ஒன்றுதான், முருகராஜன் திருப்பரங்குன்ற மலையும் ஒன்றுதான். இதற்கு சற்றும் சம்பந்தம் இல்லாதவர்கள் எச்சிராஜா சங் பரிவார கும்பல் என்பதை சொல்லி திருப்பரங்குன்ற மலை பிரச்சனைக்கு மேல் எழுந்தால் அந்த மலையில் சென்று சிக்கந்தருக்கு கடாவட்டக்கூடிய நேர்த்திக்கடனை நாம் எல்லாம் சேர்ந்து செய்வோம். வாருங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.